ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்னைக்கு இந்த வீடியோவில் வெறும் ப்ரூ வாழைப்பழம் வச்சு நல்ல சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நல்லா ஹெல்த்தியாக ஃபில்லிங்காக செஞ்சு தரலாம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாகவும் இருக்கும். வீட்டில் வாழைப்பழம் இருந்தால் டிஃப்ரெண்ட்டான சுவையில் நீங்களும் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். அதில் 2 மீடியம் சைஸ் நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. சின்ன வாழைப்பழமாக இருந்தால் 4 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வாழைப்பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மைய அரைபடும். இந்த அளவுக்கு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸர் ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த வாழைப்பழமாக இருக்கணும். அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வாழைப்பழத்தை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட 2 ரூபா ப்ரூ பாக்கெட்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ஆல்ரெடி ப்ரூ வீட்டில் இருந்ததுன்னா 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே 5 ரூபா பூஸ்ட் பாக்கெட்டையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பூஸ்ட் இருந்தாலும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பூஸ்ட் அப்படியே சேர்த்துக்கங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சர்க்கரைலாம் சேர்த்து அரைச்சதுனால வாழைப்பழம் நல்லாவே மைய அரைப்பட்டிருக்கு பாருங்கள். இது மாதிரி வாழைப்பழம் திரியாக தெரியாத அளவுக்கு நல்ல மைய அரைப்பட்டிருக்கணும். இப்போ இதோட 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத எண்ணெய், ரீஃபண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு. எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் எல்லா அளவுகளும் அளந்துங்க, கரெக்டாக இருக்கும். 1 கப் கோதுமை மாவு சேர்த்துட்டு இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா, ஒரு 2 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆறின பால் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா ஒரு 10 செகண்ட் ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், மிக்சர் ஜார்லேயே நல்லா ஈஸியாக மாவை கலந்துட்டோம். 1/2 கப் பால் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இந்த டெக்சரில் தான் இருக்கணும். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் மாவு இருந்தால் தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதை ஊற்றுறதுக்கு இது மாதிரி நான்ஸ்டிக் பேன் இருந்தால் எடுத்துக்கங்க. அதில் அடியில் நெய் தடவிக்கலாம். கொஞ்சமாக சுற்றிரும் நெய் தடவிடுங்க. இது மாதிரி பேனில் எல்லா இடமும் பரவுற மாதிரி நெய் தடவிட்டு இப்போ நம்ம கலந்து வச்ச மாவை இதில் ஊற்றிக்கலாம். மாவு எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு மடிப்பு மடிப்பாக விழணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக நல்ல சுவையாக இருக்கும். மிக்சர் ஜார்லேருந்து இது மாதிரி கரண்டியால் ஒட்டை வச்சு விட்டுடுங்க. மாவு எல்லாத்தையும் வச்சு விட்டுட்டு இப்போ பேனை லைட்டாக டேப் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஈவனாக சமனாகும். இது மாதிரி லைட்டாக தட்டி விடுங்க. டேப் பண்ணிவிட்டு இப்போ இது மேலே காஞ்ச திராட்சை கொஞ்சமாக தூவிக்கலாம். தூவிட்டு இதோட பொடியாக கட் பண்ண நட்ஸ் எதுவாக இருந்தாலும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் மேலே தூவி விடுங்க. சாப்பிட பார்த்து நல்லா சுவையாக இருக்கும். இது மாதிரி தூவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதில் தோசை தவாவை சூடு பண்ணியிருக்கேன். அது மேலே இந்த பேன் எடுத்து மேலே வச்சிடலாம். வச்சுட்டு மேலே கிட்டில் போட்டு மூடிடுங்க. மூடிட்டு அந்த ஹோல்லையும் லைட்டாக சின்னதாக ஒரு பேப்பரை வச்சு ஹோலை அடைச்சிடுங்க. இது மாதிரி அடைச்சிட்டு அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 20 நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன். நல்லா வெந்து வாசம் வருது. இப்போ டூத் பிக்கால் நடுவில் விட்டு பாருங்கள், ஒட்டாமல் வரணும். ஒட்டவே இல்லை. உங்களுக்கு அப்படி ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கங்க. இப்போ பேன் எடுத்து கீழே வச்சு லைட்டாக ஆறினதும் கரண்டியால் சுத்தீரி எடுத்து விடுங்க. இது மாதிரி எடுத்து விட்டுட்டு நீங்கள் பேன்லேருந்து அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஈஸியாக எடுக்க வரும். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வந்துடுத்து பாருங்கள். பேன்லேயும் ஒட்டவே இல்லை. இப்போ இதை வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஈவினிங் டீ காஃபியோட சுட சுட இதில் ஒன்று சாப்பிட்டாலே வயிறு ஃபில் ஆகிடும். வெறும் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.